Hello students, this is Iqbal. 3.15 ல 5th sum பார்க்க போறோம். ஒரு காம்படிஷன் நடக்குது ஸ்கூல்ல. அதுக்கு வந்து பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க for all the participant equally as shown below. So number of participant வந்து 2 பேர்னா amount for each participant வந்து 180. அப்போ 1919 கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இங்க 4 பேருக்கு 90 rupees. 6 பேரா இருந்தா 60. அப்போ ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போனா இது இன்வெர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ அதோடைய கே வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் 360. தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. செகண்ட் ஒன் வந்து கிராஃப் போடும்போது தான் நீங்கள் கவனிக்கணும். இங்கே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கிராஃப் வந்து எந்த மாதிரி எடுக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். Find how much will each participant get if the number of participants are 12. அது எக்ஸ் வந்து 12 இருந்துச்சுன்னா ஒய் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன சொன்னேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 360 வருதா? 360 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 30 வருது. அப்போ இது 30 வந்திருக்கு. இங்கே எல்லாமே வந்து 30ல் கொண்டு வரலாம். ஓகேவா? 30க்கும் 60க்கும் நடுவில் தான் 45 இருக்கும், பாதி. சரியா? இதெல்லாம் ஓகே. இந்த 36 எப்படி போடுறது? அதான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. ஓகேவா? 36 எப்படி போடுறது? இப்போ நான் என்ன சொன்னேன்னா 0 to இது வரைக்கும் 30. ஃபஸ்ட்டு 0 இருக்குன்னா அப்புறம் 30 இருக்குமா? நடுவில் எத்தனை இது இருக்குது? 10 கோடு தான் இருக்கும் நம்மக்கிட்ட. சரியா? அப்போது ஒவ்வொரு லைனும் எவ்வளோ வந்திருக்கும்? புரியுதா நான் சொல்கிறது? ஒவ்வொரு லைனும் 3 வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு மில்லிமீட்டரும் 3 யூனிட்டாக எடுத்தால் தான் நம்மளுக்கு 10 மில்லிமீட்டர் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 30 வந்திருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த 30 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு மில்லிமீட்டரையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இங்கே 3 யூனிட்டாக நம்ம மாற்றிருக்கோம். அப்போ 36 அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா 0லேருந்து செகண்ட் கோடில் 36 வந்திருக்கும். 3வது கோடு 39, 4வது கோடு 42. சாரி, 36 இங்கே வரும், சாரி இந்த சைடு வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 60 வரும். நடுவில் 45 வந்துடும். இந்த 5 லைன் கழிச்சு பாருங்களேன், இங்கே 30 இருக்கா? 30 ஃபஸ்ட்டு கோடு வந்து 31 வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 33 வரும். செகண்ட் கோடு வந்து 36, மூணாவது கோடு வந்து 39, நாலாவது கோடு வந்து 42, அஞ்சாவது கோடு 45. மிச்சம் அதேமாதிரி 5 போட்டு பாருங்கள். 48 வரும் ஃபஸ்ட்டு கோடு, அப்புறம் 48 51 வரும், அதுக்கப்புறம் 54 வரும், அதுக்கப்புறம் 57 வரும், அதுக்கப்புறம் 60 வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மில்லிமீட்டரையும் 3 யூனிட்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ஈஸியாக அந்த கிராஃபை போட்டுடலாம். அப்போ 30 டேபிள் போடுறது இதுக்கு ஈஸி. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணுறது தான். 15 போட்டால் அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அப்போ ஈஸியாக நம்ம போட்டலாம் இது. ஓகே சார், ஃபஸ்ட்டு வந்து இங்கே டேட்டாஸ் எடுக்க போகிறோம். அதான் எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். அப்போ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதில் நம்மளுக்கு டவுட் இருக்காது. சரியா? ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஃபார்முலா என்ன? xy ஈக்குவல் டு கே. ஃபஸ்ட்டு அதான் கேட்குறாங்க. xy ஈக்குவல் டு கே. தேர்ஃபோர் எக்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்? 2, ஒய் வந்து எவ்வளோ? 180 இஸ் ஈக்குவல் டு கே. அப்போது கே ஈக்குவல் டு 360. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளாட்டிங் பாயிண்ட் 2, 180, 4, 90 அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் டயக்ராம் டேரெக்டாக போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் கிராஃபை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பிளாட்டிங் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கோங்கண்ணா. 2, 180, 4, 90 அப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். 2, 180 எக்ஸில் 2, ஒயில் வந்து 180. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூ எப்படி எடுத்திருக்கேன்னா எக்ஸ் ஆக்ஸில் 2 2 எடுத்திருக்கேன். அதான் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ்னு போட்டிருக்கேன். ஒய் ஆக்ஸில் வந்து 30 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதான் 1 சென்டிமீட்டர் வந்து 30 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 180. எக்ஸில் 2 இங்கே இருக்குது, ஒயில் 180 இங்கே இருக்குது. 2, 180. ஓகே.
4, 90. Xல 4, Yல 90. Xல 4 இங்க இருக்கு, Yல 90 இந்த இடத்துல இருக்கு. 4, 90. அப்புறம் Xல 6, Yல 60. ஓகே, Xல 6, Yல 60. இங்க இருக்கு. Xல 6, Yல 60 வந்து இங்க. அப்புறம் Xல 8, Yல வந்து 45. இங்க தான் பிரச்சனை வரும். Xல 8, Yல வந்து 45. நம்ம 30க்கும் 60க்கும் நடுவில் எவ்வளோ ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 30 + 60 வந்து 90. 90ல் பாதி 45 தானே, அப்போ இங்கே வரும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது 8, 45 அப்படின்னா 8லேருந்து நிறைய போங்க. 30க்கும் 60க்கும் நடுவில் உள்ள இந்த இடம் தான். சரியா? 8, 45 இதில் தப்பிச்சாச்சு. நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10, 36 இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு சின்ன கோடும் 3 யூனிட்டாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 0லேருந்து 30 போட்டிருக்கேன்னா மொத்தம் 10 சின்ன கோடு இருக்குமா? 10 × 3 தான் 30 வந்திருக்கும். அப்படி தானே? இப்போ ஒவ்வொரு சின்ன கோடும் அப்போ 30க்கு அப்புறம் தான் 36 வரும். ஃபஸ்ட்டு சின்ன கோடு 33, அடுத்த சின்ன கோடு வந்து +3 போட்டிங்கன்னா 36 வரும். புரியுதா? அப்போ 10, 36னா 10லேருந்து வந்துட்டு 30லேருந்து 2 சின்ன கோடு தாண்டி அங்கே போடணும். இதில் கரெக்டாக வருமானு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன கொஞ்சம் தப்பாக தான் போட்டிருக்கேன். இல்லை வராது, கொஞ்சம் ஆன்லைனில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. இது போட்டாச்சு. இதை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணுறதும் நீங்கள் எப்படி நல்லா இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து இங்கே லைட்டாக பெண்ட் ஆகி வரணும். சரியா? அப்படி வரணும். இதை சொல்லி காமிக்கிறது ஈஸியாக இருக்கும், போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களா, அதுக்கு வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிச்சாச்சு அவங்க கேட்ட மாதிரி. ஓகே, 360 டிகிரின்னு போட்டேன். ஓகே, 360 தான் அது. அப்புறம் ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் வந்து 12. அப்போது ஒய் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 12ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்டுக்கு எக்ஸ் வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி மாற்றிக்கலாமா? XY = 360ன்னு மாற்றிக்கலாம். அவங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்னா எக்ஸ் தானே, எக்ஸ் எவ்வளோவா? 12. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும், அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்கும், ஒய் கேட்குறாங்க. அப்போது எக்ஸ் வந்து 12, அவங்க ஒய் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் வந்து 12 × y, 12y = 360. அப்போது y = 360/12. இங்கே 12க்கும் 36 கிடைச்சா 3 12 36, 0க்கு 0. சரியா? அப்போ y = 30 வருது. எக்ஸாக்டாகவே கிடச்சிருச்சு. y = 30 நம்மளுக்கு எக்ஸாக்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ y = 30 வேறு கலரில் போடுவோம். அப்போ எக்ஸ் வந்து 12 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? x = 12, y = 30. அப்போ இது கொஞ்சம் நல்லா வளைச்சி வரைஞ்சிருக்கணும். நான் போடல ஒழுங்கா, அது அர்த்தம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல சாரி இங்கே வருதில்ல, அப்படி வந்து இந்த 30 கிட்ட அப்படி போயிருக்கணும். சரியா? நீங்கள் கரெக்டாக போடுங்க. இதில் கொஞ்சம் போட வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். அப்போது இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு தான் போடணும். இதெல்லாம் அவ்வளோதான். இது தட்ஸ் ஆல், ஆன்சர் முடிஞ்சு. ஓகே.